என்னது மியாக்கும் கன்கும் வந்து ஈமோட சில்ட்ரன்ஸா? ரீசெண்டா ப்ரூக்கோட ஃபிளாஷ்பேக் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கிரேசியான தியரிஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாவே சுத்திட்டு இருக்குது. அதுல ஒரு கிரேசியான தியரி தான் பாத்தீங்கன்னா இந்த தியரி. எதுக்காண்டி ஃபேன்ஸ் வந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வந்து ரீசெண்டா வந்த ஒன் பீஸ் மாங்கா சாப்டர்ல வந்து கேண்டில் காமிக்க போஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் கிராஸ்ட் ஷேப் எஸ்எஃப்எஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த எஸ்எஃப்எஸ் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க. லைக் மியாக்க வந்து காமிக்க போஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. அதனால ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேண்டிலுக்கும் மியாக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. அண்ட் குறிப்பா வந்து கன்கோவா இருக்கட்டும் மியாக்கா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தோட அந்த ஐ பேட்டர்ன் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஐ பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஈமோட ஐ பேட்டர்ன் கூட கம்பேர் பண்ணி இப்போதைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஈமோட சில்ட்ரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா மியாக்கு அண்ட் கன்கோன்டி. இது என்ன கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் எப்பவுமே ஈமோவா இருக்கட்டும் மியாக்கா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஐ பேட்டர்ன் வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அண்ட் கூடவே கன்கோ. சோ கன்கோ உடம்புக்குள்ள தான் பாத்தீங்கன்னா ஈமோ வந்திருப்பான். லைக் ஈமோட பிளட் ரிலேட்டடா இருக்கனால தான் பாத்தீங்கன்னா கன்கோட உடம்புக்குள்ள வந்து ஈமோல வர முடியுதுன்னு இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட அம்மா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம குயின் கேண்டிலா. பட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க டீப்பா போனாலே ஏகப்பட்ட பிளாட் ஹோலை வந்து பார்க்க முடியும். லைக் மியாக்கோட ஏஜே பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாட் ஹோல் தான். பட் இப்போதைக்கு இந்த ஒரு தியரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த தியரியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தியரி கூட சேர்ந்து இன்னொரு தியரியுமே பேசிட்டு இருக்காங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.